தலைவர் அவர்களோட உண்மையான விருப்பத்தை சொல்றேன். அவர் கூட இவ்வளவு நாள் பழகணும்ல சொல்றேன். அவர் மக்களை சந்திக்கிறதுல அவ்வளவு விருப்பம் இருக்கு. ஆனா பாதுகாப்பு காரணம் மட்டும்தான் பிரச்சனையே ஒழிய மற்றபடி அவர் வந்து களத்துக்கு வரக்கூடாதுனோ மக்களை சந்திக்க கூடாதுனோ இல்லை. அவர் ரொம்ப ஆர்வமா தான் இருக்காரு. இந்த சூழ்நிலை அப்படி இருக்கு. காவல்துறையும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ அரசும் வந்து அதுக்கான போதிய காவல்துறைக்கு அந்த சுதந்திரமும் கொடுக்கறது இல்லை. அதுதான் இங்க பிரச்சனை. 2026 ஆட்சி மாறப்ப கண்டிப்பா அந்த சொல்லுங்க. திமுக சப்போர்ட்டர்ஸ் வந்து வீடியோ வெளியிடுறாங்க. என்னன்னா இவர் எடுத்த வீடியோல இருக்கு இல்லையா, வீடியோவை ஜனநாயக படத்துல பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு போடுறாங்க. ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப அருவருக்கத்தக்க விமர்சனம். இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் தலைவருக்கு போய் இருக்குமா? எதுவும் இந்த மாதிரி ஒரு மக்களை உண்மையா நேசிக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த பேருந்துல நானும் தான் இருந்தேன். அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. ஏன் தயவு செய்து இதை வந்து நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி இது பொய் பிரச்சாரங்கள், இந்த மாதிரி கேவலமான அருவருக்கத்தக்க பிரச்சாரங்கள்லாம் வந்து திமுக மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். அதை வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கு.